புதுச்சேரி பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்போம். சண்முகசுந்தரம், வணக்கம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015-16 ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட 2642 ஊழியர்களை அப்போது சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி புதுச்சேரி அரசானது பணி நீக்கம் செய்தது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காமராஜர் சதுக்கம் அருகே நகல் தீர்ப்பு எரிப்பு போராட்டத்தை அறிவித்து அவர்கள் ஊர்வலமாக கருப்பு கொடியுடன் வந்த நிலையில் அவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.